பங்குனி உத்திரம் வந்து அதாவது பௌர்ணமியும், உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய காலத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது. அதாவது மாதங்கள்லயே வந்து இந்த பங்குனி உத்திரத்துக்கு வந்து பங்குனினாவே வந்து 12வது மாசம். அதே மாரி நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரமா இந்த உத்திர நட்சத்திரம் வருது. ஸோ பங்குனியும், இந்த உத்திரமும் சேர்றது தான் பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது மாரி பார்த்தீங்கன்னா, தெய்வ திருமணங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இந்த பங்குனி உத்திர நாள்ல நடந்திருக்கு. அதாவது வந்து சிவபெருமான், பார்வதி திருமணமும் சரி, முருகர் தெய்வானை திருமணமும் சரி, அதே மாரி வள்ளி அவதரிச்சதும் பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்துல தான் அவதரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஸ்ரீ ராமபிரான், சீதா தேவிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரத்துல தான் திருமணம் நடந்திருக்கு. அதாவது திருமண வைபோக மாதம் சொல்லிட்டு இந்த பங்குனி உத்திரத்த சொல்லுவாங்க. அதாவது இந்த பங்குனி உத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு. அதே மாரி இந்த மகாபாரதத்துல அர்ஜுனன் தெரியும் உங்களுக்கு. அந்த அர்ஜுனனும் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரத்துல தான் அவதரிச்சிருக்காரு. அதே மாரி ஐயப்பாவும் பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்துல தான் பிறந்திருக்காரு. அதே மாரி இந்த இந்த காவடி எடுக்கிற பழக்கமும் பார்த்தீங்கன்னா, பழனியில வந்து பங்குனி உத்திர நாள்ல தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தெய்வ திருமணங்கள் எல்லாமே இந்த பங்குனி உத்திரத்துல நடந்திருக்கு. சந்திரன் பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரங்கள மணந்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரம் நாள். அதே மாதிரி மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா, பெருமாள வேண்டி வந்து அவருடைய திருமார்புல வந்து இடம் பிடித்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரம் நாள். அதாவது இப்போ நீங்க கூட வந்து உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல அஃபெக்ஷனா இருக்கணும், பாசமா இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, பங்குனி உத்திரத்தன்று நீங்க வந்து ஒரு விரதம் இருந்து நீங்க வேண்டுனீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுடைய மனசுல இடம் பிடிப்பீங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மர் வந்து சரஸ்வதி தேவி வந்து பிரம்மனுடைய நாவுல வந்து இடம் பிடித்ததும் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி அவ்ளோ ஒரு விசேஷமான நாள் வந்து இந்த பங்குனி உத்திரம் நாள். இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து என்ன விதமான வேண்டுதல் வச்சாலும், கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சில பேர் கேட்கலாம், "அம்மா என்னால வந்து விரதம் இருக்க முடியல. எனக்கு வந்து உடம்பு சரியில்ல. எனக்கு வந்து என்னால சாப்பிடாம இருக்க முடியாது." அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, காலையில வந்து ஏதாவது ஒரு பாயாசம் சாப்பிடுறது, சர்க்கரை பொங்கல் சாப்பிடுறது, இந்த மாரி வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம். இல்ல ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர் இருக்கு, சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அதாவது டிஃபன் வந்து சும்மா லைட்டா ஒரு 1 இட்லி சாப்பிடுறது, 2 இட்லி சாப்பிடுறது அந்த மாரி சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். எந்த தெய்வமும் வந்து சாப்பிடாம விரதம் இருங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல. சில பேர் இருக்கிறோம். இருக்க முடியறவங்க இருக்கலாம். இருக்க முடியலன்னு நெனைக்கிறவங்க, தயவு செஞ்சு வந்து இருந்துட்டு கஷ்டப்படுறதோட, இல்லாம நீங்க அதுக்கேத்த மாரி உங்கள வந்து லைட் ஃபுட்டா எடுத்துக்கிட்டு நீங்க விரதம் இருந்தீங்கன்னா, அதுவே போதும். சாப்பிடாம விரதம் இருந்துட்டு, ஐயோ! முடியல முடியலன்னு சொல்லிட்டு நம்ம அது மேலேயே கவனம் வைக்காம, சாப்பிட்டுட்டு தெம்பா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அத வேண்டுங்க. கண்டிப்பா நிறைவேறும்.